யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வாக்கியத்தை விளக்குறதுக்காகவே ஒரு முழு புக்கையே எழுதுனா எப்படி இருக்கும்? அதுவும் சும்மா ஏதோ ஒரு வாக்கியம் அல்ல, பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் கவர்ந்தெழுத்த ஒரு வாக்கியம். இன்னைக்கு நாம அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பழங்கால சமஸ்கிருத வாக்கியத்தோட ஆழத்துக்குள்ள போக போறோம். வாங்க, இந்த மர்மமான வாக்கியத்தோட ரகசியங்களை நாம எல்லாரும் சேர்ந்து ஆராயலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த நூலோட பேரு வாக்கிய விருத்தி. இதை எழுதுனது யாருன்னா மாபெரும் தத்துவஞானியான ஸ்ரீ சங்கராச்சாரியார். இது பார்க்க ரொம்ப சின்ன நூல் தான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இதோட முழு நோக்கமே ஒரே ஒரு விஷயம்தான். அந்த வாக்கியம் இதுதான், தத்வம் அசி. தமிழ்ல சொல்லணும்னா, நீ அதுவாக இருக்கிறாய். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த மூணே வார்த்தைக்குள்ள ஒரு பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு தனிப்பட்ட, ஒரு எல்லைக்குட்பட்ட மனுஷனான நீ எப்படி எல்லையில்லாத முழுமையான அதுவா இருக்க முடியும்? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான புதிர். இந்த புதிரை அவிழ்க்க நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பயணம் போக போறோம். முதல்ல இந்த வாக்கியம் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னு பாப்போம். அப்புறம் அதுல இருக்கிற நீ யாரு, அது என்னன்னு ஆழமா பிரிச்சு ஆராயும். அப்போ ஒரு பெரிய முரண்பாடு வரும். அதை எப்படி சரி செய்யறதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு தேவைங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த வாக்கியம் ஏன் அவ்ளோ சக்தி வாய்ந்தது? ஏன்னா இதுல பார்த்த உடனே ஒரு முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் எல்லைகளுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட நான், இன்னொரு பக்கம் எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான அது. இது ரெண்டும் ஒண்ணுதானே சொல்றது எப்படிங்க சாத்தியமாகும்? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த புதிரை தீர்க்கறதுக்கு வாக்கியவிருதி நூலே நமக்கு ஒரு ரூட் மேப் கொடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த வாக்கியத்தை வார்த்தை வார்த்தையா பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தையும் நமக்கு விளக்குது. நாமளும் அதே வழிய பின்பற்றி இந்த மர்மத்தோட முடிச்ச அவிழ்ப்போம். இப்போ இந்த வாக்கியத்தோட முதல் வார்த்தை நீ. இதை எடுத்துக்குவோம். இந்த வார்த்தைக்கு 2 லெவல்ல அர்த்தம் இருக்கு. ஒன்னு நாம சாதாரணமா யூஸ் பண்ற நேரடியான அர்த்தம், இன்னொன்னு மறைமுகமான, ரொம்ப ஆழமான ஒரு குறிப்பா அர்த்தம். நீயோட நேரடி பொருள் நமக்கு நல்லாவே தெரியும். அது நம்மளோட உடம்பு, மனசு, நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், இது எல்லாம் வச்சு நாமளே உருவாக்கிக்கிற நான். ஆனா அதோட குறிப்பு பொருள் இருக்கு பாருங்க, அதை இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற தூய சாட்சி உணர்வு. இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லையில்லாதது. இதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். தத்துவத்துல இந்த குறிப்பு பொருளை தான் ஆத்மான்னு சொல்றாங்க. இதுதான் நீங்கிற வார்த்தையோட உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம். இது வெறும் மனசோ உடம்போ இல்ல, எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த தூய உணர்வு. ஓகே, நீங்கிற வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தை பார்த்துட்டோம். இப்போ வாக்கியத்தோட அடுத்த பகுதிக்கு போலாம். அது நான் நீங்கிற வார்த்தை மாதிரியே அதுங்கிற வார்த்தைக்கும் நேரடியான மற்றும் குறிப்பானன்னு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. இங்க அதுவோட நேரடி பொருள் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச சில குணங்களோட இருக்கிற ஒரு கடவுளை குறிக்குது. ஆனா அதோட குறிப்பு பொருள் எந்த விதமான குணங்களுக்கும் விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்ட, பிரிக்கவே முடியாத முழுமையான இறுதி உண்மையை குறிக்குது. அதுதான் சத் சித் ஆனந்தம், அதாவது இருப்பு, அறிவு, பேரானந்தம்ங்கிற நிலை. இந்த முழுமையான உண்மையதான் வேதாந்தத்துல பிரம்மம்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆதாரமான, மாறாத ஒரே யதார்த்தம். இதுதான் அதுங்கிற வார்த்தையோட ஆழமான உண்மையான குறிப்பு பொருள். இப்பதான் நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பக்கம் எல்லைக்குட்பட்ட தனிப்பட்ட உணர்வான நீ, அதாவது ஆத்மா. இன்னொரு பக்கம் எல்லையில்லாத பிரபஞ்ச உணர்வான அது, அதாவது பிரம்மம். இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இதுதான் அந்த பெரிய முரண்பாடு. இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி இல்லையா? நம்மளோட அன்றாட அனுபவத்துல நாம தனி ஆளுங்க, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குன்னு உணர்றோம். ஆனா பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது, அதுக்கு எல்லையே இல்ல. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வெளிப்படையான வித்தியாசத்தை எப்படி சரி செய்யறது? இந்த முரண்பாட்டை சரி செய்ய வாக்கியவிருத்தி ஒரு சூப்பரான தர்க்க முறைய பயன்படுத்துது. இத லக்ஷணா அல்லது குறிப்பு மூலம் விளக்குதல்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வார்த்தையோட வெளிப்படையான அர்த்தத்தை விட்டுட்டு அதோட உண்மையான ஆழமான சாரத்தை மட்டும் எடுத்துக்கிறது. இத ஒரு சிம்பிளான உதாரணம் மூலமா இந்த புக்கே விளக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நண்பரை இன்னைக்கு பாக்குறீங்க. அவரை பார்த்து அவர் இவர்தான் சொல்றீங்க. இங்க அவர்ங்கிறது பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தையும் வேறொரு இடத்தையும் குறிக்குது. இவர்ங்கிறது பிரசன்ட், அதாவது நிகழ்காலத்தையும் இப்போ இருக்கிற இடத்தையும் குறிக்குது.
இது ரெண்டும் முரண்பாடானதுதான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அந்த இடம், காலம் மாதிரி முரண்பாடா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு 2 காலகட்டத்திலயும் பொதுவா இருக்கிற அந்த நபரோட அடையாளத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். அந்த நண்பரோட உதாரணத்துல நம்ம பயன்படுத்தின அதே லாஜிக் தான் நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிற மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இப்போ வாங்க அந்த ஃபைனல் ஈக்குவேஷனை பாப்போம். நீங்கிற வார்த்தையிலிருந்து அதுக்கு எல்லைய உருவாக்குற நம்ம உடம்பு, மனசு எல்லாத்தையும் நீக்கிடுறோம். அதே மாதிரி அதுங்கிற வார்த்தையிலிருந்து ஒரு தனிப்பட்ட படைப்பாளர் மாதிரி அதுக்கு எல்லை உருவாக்குற கருத்தையும் நீக்கிடுறோம். இந்த முரண்பாடான பகுதிகளை எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் 2லயும் பொதுவாவும் மாறாமல் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் பிரிக்க முடியாத தூய உணர்வான சத் சித் ஆனந்தம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு ஆழமான தத்துவம். ஆனா இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பழங்கால அறிவு நம்மளோட மாடர்ன் வாழ்க்கைக்கு எப்படி உதவும்? சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஒரு மூளைக்கு வேலை கொடுக்கற பயிற்சி கிடையாது. நீக்கும் அதுக்கும் இருக்கிற இந்த உள்ளார்ந்த ஒற்றுமைய நாம நேரடியா ஆழமா உணரும்போது அதுவே விடுதலைக்கு வழிகாட்டுமா. அதாவது நம்மள கட்டி போட்டிருக்கிற துக்கம், பயம், எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் கிடைக்கிற முழுமையான விடுதலை. ஆனா இந்த புரிதல் ஒரே நாள்ல வந்துடாது. சங்கராச்சாரியாரே என்ன சொல்றாரு பாருங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. இந்த உண்மைய பத்தி திரும்ப திரும்ப கேட்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்படி செய்ய செய்ய அந்த புரிதல் நம்மளோட நேரடி அனுபவத்துல உறுதியா நிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இது நம்ம பார்வையே மொத்தமா மாத்துற ஒரு விஷயம். நாம நம்மள கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தனி அலைன்னு நினைச்சிட்டுக்கிறோம். ஆனா இந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெறும் அலை இல்ல, அந்த அலைக்கு ஆதாரமா இருக்கிற முழு கடலுமே நீங்கதான்னு உணர வைக்குது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை காலமா நாம வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதி, அந்த முழுமை, அந்த இறுதி உண்மை, அது வேற எங்கேயும் இல்லாம அந்த தேடலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்டயே உங்களோட உண்மையான சுயமாவே இருந்தா என்ன செய்வீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.